ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இன்டர்நெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய அந்த டல்கோனா காஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காஃபி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். 1/2 லிட்டர் பாலை நான் காய வைக்க போகிறேன். நம்ம எல்லாருமே பால் பாக்கெட்டை கட் பண்ணும்போது அந்த கார்னரில் குட்டி பீஸை நம்ம கட் பண்ணி போட்டுட்டு பாலை யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த பெரிய பாக்கெட்டை நம்ம கீழே மண்ணில் போடாமல் பத்திரமா டிஸ்போஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம கட் பண்ணி கீழே போடுற அந்த குட்டி பீஸை பற்றி நினச்சி பாருங்கள். ஒவ்வொரு வீட்லையும் எத்தனை பால் பாக்கெட்டில் இந்த சின்ன பீஸ் மண்ணில் மிஸ் ஆகுது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? இனிமேல் பால் பாக்கெட் கட் பண்ணும்போது இந்த பாக்கெட்டோட சேர்ந்த மாதிரி அதை கட் பண்ணிட்டீங்கன்னா பத்திரமா அந்த பெரிய பாக்கெட்டோட அந்த குட்டி பீஸும் சேர்ந்து நேச்சருக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் டிஸ்போஸ் ஆகிடும். நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் பாலில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் இதை காய்ச்சிக்க போகிறேன். இது அப்படியே காயட்டும். அடுத்ததான் நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இல்லையா சாதாரணமான இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லெவிஸ்டா பிராண்ட் ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகருக்கு பதிலாக நம்ம ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ சர்க்கரையோட அளவு எதுவோ அதே அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நிறையா சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கிளற வேண்டியதாக இருக்கும். சீக்கிரமாக அந்த ஃப்ராத்தியான டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்காது. ஸோ 3 டீஸ்பூன் சர்க்கரைக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு சூடான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கலாம். நம்மக்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா நம்ம சீக்கிரமாக இதை பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சாதாரணமாக விஸ்க் இருக்கும் இல்லையா, அந்த விஸ்க் வச்சு கூட நம்ம கிளறிக்கலாம். விஸ்க் வச்சு கிளறும் போது கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகும். இன்றைக்கி நான் ஸ்பூனாலே தான் கிளற போகிறேன். மொத்தமாக இதை கிளறதுக்கு எனக்கு 15 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா இந்த மாதிரி ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பவுலில் சாய்ச்சி வச்சு நம்ம கிளறலாம். நம்ம கிளற நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகி நம்ம கண்டினியூஸாக கிளறும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கும். கைவிடாமல் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ பால் காஞ்சிடுச்சு, நம்ம பாலை ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு சில்லுன்னு கோல்ட் காஃபி வேணும்னா நம்ம முன்னாடியே பால் காய்ச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். பால் நல்லா சில்லுன்னு இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். பால் அப்படியே இருக்கட்டும். நம்ம திரும்பவும் கிளற ஆரம்பிக்கலாம். இப்படி ஸ்பூனால் கிளறதுக்கு பதிலாக மிக்சியில் கூட நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். மிக்சி ஜாரில் இந்த சர்க்கரை, காஃபி தூள், தண்ணி இது 3 ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் கூட அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமாக 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், லைட்டாக சர்க்கரை மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா கிளறணும். சாஃப்டான ஒரு பீக் வரும், அந்த டெக்ஸ்சருக்கு நம்ம அது வர வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இது நம்ம அதிகமான அமௌண்ட் இருந்ததுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் அந்த பீக் கீழே டக்குன்னு விழக்கூடாது. என்னால் அதுக்கு மேலே கிளற முடியல, கை வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதோட நான் நிறுத்திக்கிட்டேன். பவுலில் இருந்து கீழே கவுக்கும் போது அது அசையக்கூடாது, அந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் ஒரு சர்விங் கிளாஸில் கொஞ்சமாக ஹெர்ஷேஸ் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது சும்மா ஒரு அட்ராக்ஷனுக்காக தான், நீங்கள் இது கண்டிப்பாக போடணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை 3/4 கிளாஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம டல்கோனா காஃபி மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃப்ராத்தி காஃபின்னு சொல்லலாம். இது கிட்டத்தட்ட கேப்பச்சினோ மாதிரி தான். இப்போ எல்லாருமே ட்ரெண்டிங்கில் இருக்கு இல்லையா, எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு எல்லாருமே இப்போ 144ல் எல்லோரும் வீட்டில் இருக்கும். போர் அடிக்கிற டைமில் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். காஃபி லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த காஃபி ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். பாலில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணி கூட நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி கோல்ட் வெர்ஷன் பார்க்கலாம். முன்னாடி சேர்த்த மாதிரி இந்த ஹெர்ஷேஸ் சாக்லேட் சிரப்பை நான் சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக கிளாஸில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போடலாம். நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு அதில் பாலும் அந்த டல்கோனா காஃபி மிக்சரும் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஐஸ் க்யூப் மெல்ட் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கிட்டத்தட்ட பாதி கிளாஸ் அளவுக்கு இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக காய்ச்சி ஆறின பால் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பாலில் நான் கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். மேலே டல்கோனா காஃபி மிக்சரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஸ்ட்ராவோட சர்வ் பண்ணும்போது குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இது சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக தான். அவ்வளோதான், நம்மளோட ஹாட் அண்ட் கோல்ட் டல்கோனா காஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபன்னுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கான ரெசிபி கிடையாது, பெரியவங்களுக்கு. ஏன்னா காஃபிலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு காஃபி டீ எல்லாம் குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிற இந்த டைமில் ப்ளீஸ் எல்லோரும் சேஃபாக இருங்க. ஸ்டே அட் ஹோம். பாய்.